ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த ஆன்மீக அறிவியல் என்கிற நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஏற்கனவே நம்ம சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் என்கிற நிகழ்ச்சியில் பார்த்துருக்குறோம். இப்போ 2வது ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ், ஆன்மீக அறிவியல். போன எபிசோடுக்கு நீங்கள் கொடுத்துருக்க ரெஸ்பான்ஸ், கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதிக்கான மகிமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மட்டும். இன்றைக்கும் நம்ம மத்தியில் ரூபன் பிரதர் வந்திருக்கிறாங்க. இன்றைக்கும் அவர்கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் கேட்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். போன எபிசோடில் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா? ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்க மாதிரி தான் காட்ஸ் கிரேஸில் தெரியுது. அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கிறதா எழுதியிருக்கிறாங்க. சில தியாலஜியன்ஸ் கூட கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி. கர்த்தர் என்ன நோக்கத்துக்கு ஏற்படுத்தினாரோ அதை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் டு ஜீசஸ். அப்புறம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் நேரடியாகவே? ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் இன்விடேஷன். இன்றைக்கி வந்து செஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களுக்கும் உங்கள் என்டையர் டீமுக்கும். சரியா? ஆமாம். ஆல்மோஸ்ட் எவ்ரி டே இப்போ ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறீங்க, மண்டே டு சண்டே. ஆமாம். ஐ திங்க் உங்களோட டீமுக்கும் உங்களுக்கும் மை பெஸ்ட் விஷஸ். காட் பிளஸ் ஆல் யுவர் இனிஷியேட்டிவ்ஸ். விருப்பம் செய்கையும் உண்டாக்குற ஆண்டவர்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா? ரொம்ப நாளைக்கு முன்னாடியே எங்களுக்கு டெய்லி ஒரு ப்ரோக்ராம் போடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அதனால தான் அது ஒய் டிவின்னு ஒரு பேர் வச்சோம். டிவியில் டெய்லி ப்ரோக்ராம் வர மாதிரி. அது இப்போ ஆண்டவர் வந்து வாக்கியம் பண்ணியிருக்கிறார். அதுக்கேற்ற ஆட்கள் தந்திருக்கிறாரு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கி தந்திருக்கிறாரு. ஆனால் ப்ரோக்ராம் போடணுங்கிறதுக்காக நாங்கள் அதை செய்யலை. அதுக்கேற்ற ப்ரோக்ராம்ஸ் வந்தபோது நாங்கள் செய்கிறோம். இப்போ ப்ரோக்ராம் போடணுன்னா நம்ம மெசேஜ் எடுத்து டெய்லி போட்டுட்டு இருக்க முடியும். அதை எங்கேஜாக வச்சுக்கலாம் சேனலை. பட் நாங்கள் அப்படி விரும்பலை. அதுக்கேற்ற ப்ரோக்ராம் வந்துச்சுன்னா அதை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னும் போது எங்களுக்கு ஃபஸ்ட்டு சண்டே ஸ்பெஷல் கிடச்சிது, ஒரு நேற்று வரை கிடச்சிது, நம்மளுடைய சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் கிடச்சிது, இப்போ மாதர் தம்மை கிடச்சிருக்கு, அதுக்கப்புறம் முடிவின் ஆரம்பம், இப்படி அதாவது அப்பப்போ வந்துச்சு. ஸோ அந்த ஃப்ரீயாக இருக்க டேயில் அதை ஒன்று கொண்டு வந்தோம். இன்றைக்கி பார்த்தா அது 7 நாளும் இதாகிருக்கு. அதோட பெரிய கிருபை தான். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். பிரைஸ் லார்ட். ஸோ இன்றைக்கி என்ன கொஷின் அப்படின்னா, ஃபஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். கொஷினை கேட்ட உடனே நீங்கள் இதெல்லாம் ஒரு கொஷினா, இப்படியும் மனுஷங்களுக்கு கொஷின் வருமா, இதெல்லாம் ஒரு காமன் சென்ஸ் தானே அப்படின்னு நிறைய பேர் யோசிக்க தோணும். பட் ஸ்டில் அதையும் நம்ம அட்ரஸ் பண்ணணுங்கிறது என்னுடைய விருப்பமாக இருக்குது. நிறைய நேரத்தில் நம்ம அப்படி நினைப்போம். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு சீரியஸான விஷயமே இருக்கும். ட்ரூ இல்லையா? நம்ம அதை ஈஸியாக கடந்து போகிற ஒரு காரியம். நான் யோசிப்பேன் பிரதர். நம்ம தெருவில் போயிட்டு இருக்கும்போது அந்த உட்காந்துருக்காங்கல்ல, எத்தனையோ பேர் அங்கே உட்காந்துருப்பாங்க. நம்ம அவங்கள அப்படி பார்த்துட்டு கடந்துடுறோம். ஒரு நாள் அப்படி ஒரு பஸ்ஸில் போகும்போது நான் அவங்கள பார்த்தேன். அப்படி ஒருத்தரை ரொம்ப அவர் அங்கே உட்காந்துட்டு இருந்தார். நான் என்ன நினச்சேன்னா, அவருக்கு பின்னாடியும் ஒரு வாழ்க்கை இருக்குது, அவருக்குள்ளேயும் ஒரு ஆத்மா இருக்குது. அவரும் ஏதோ நன்மை தீமையெல்லாம் பார்த்துருப்பாரு. அவருக்கு ஒரு படத்துல ஒரு 30 வயசு இருக்கும். அவரும் குழந்தையிலேருந்து 30 வயசு வரைக்கும் வந்திருக்கிறார். அவர் கடந்து வந்த ஒரு வாழ்க்கை, அவருக்கு ஒரு ஃப்யூச்சர். நம்ம மொத்தத்தையுமே அந்த செகண்டில் அவரை நம்ம வந்து ஒரு பொருட்டாகவே நினைக்கிறதில்ல, ஆத்மாவாகவே நம்ம அவரை பார்க்கறதில்ல இல்லை. ஆனால் அந்த சாதாரணமாக நம்ம நினைக்கக்கூடிய அந்த மனுஷனுக்கு பின்னாடியும் நம்மளை போலவே ஒரு வாழ்க்கை இருக்குது. நம்மளை மாதிரியே அவருக்கு ஒரு ஃப்யூச்சர் இருக்குது. அவருக்கும் பரலோகம் நரகம் எல்லாமே இருக்குது. அப்படிங்கிறத ஒரு நாள் எனக்கு ஆண்டவர் உணர்த்தார். ரோட்டில் எத்தனை பேர் நம்ம கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கோம். அத்தனை பேருக்கும் நம்மளை மாதிரியே ஒரு லைஃப் இருக்காது இல்லையா? அதில் சோகம் இருக்குது, ஏமாற்றம் இருக்குது, எதனால் அந்த நடுத்தருக்கு வந்தாங்கன்னு இருக்குது. உட்காந்து கேட்டோம்னா ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது, சகாப்தம் இருக்குது. அவங்களுடைய வாழ்க்கை எத்தனை பேருக்கு பாடம்னு நமக்கு தெரியாது இல்லையா? பட் நம்ம லைஃப்பில் ஜஸ்ட் லைக் தட் அப்படி பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம். அவங்கள நம்ம மதிக்கூட மாட்டோம். அந்த மாதிரி கேள்விகளையும் இருக்குன்றாங்க. நீங்கள் சொன்னது ரொம்ப ரொம்ப ஒரு சீரியஸ் ரியாலிட்டி. ஐ திங்க் அதுக்கு ஏதாவது நம்ம பண்ணணும்னு ஒவ்வொருத்தரும் நினச்சோன்னா ஐ திங்க் நல்ல ஒரு இம்பேக்ட் பண்ணலாங்கிறது என்னுடைய தாட். கத்தரால். ஸோ பைபிளோட மத்திய வசனம், அதாவது காஸ்பலோட நற்செய்தியோடைய சென்ட்ரு வசனம் எதுன்னு நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். ஜான் 3:16. யோவான் 3:16 சொல்லுவாங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இது நம்ம எல்லா கிறிஸ்டியன்ஸுக்குமே கட்டாயமாக தூங்கும்போது எந்திரிச்சு கேட்டால் கூட சொல்லிடுவாங்க. இதில் வந்து கடவுள் என்ன பண்ணாரு, அவர் நம்ம மேலே எப்படி அன்பு காமிச்சாரு அப்படிங்கிறத பற்றி போட்டிருக்கு. அதில் மையமாக நம்மளுக்கு ஒரு விஷயம் கொடுத்துருக்கு. குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, அது நம்புகிறவன் எவனோ, நம்பிக்கை, விசுவாசம், அதை தான் வச்சு லாஸ்ட் ஒரு 3-4 எபிசோட்ஸுமே அதை பற்றி நம்ம பேசிட்டே வரோம். நம்ம அதை பற்றி தான் பேசிட்டோம். இப்போ இதில் என்ன கொஸ்டின்னா, நான் ஏன் கடவுளை நம்பணும்? எங்கிறது நியாயம்தான் அந்த கேள்வி. ரொம்ப சாதாரணமாக எல்லாருமே, அதாவது
நம்ம போய் காஸ்பல் சொல்லும்போது சர்க்காஸ்டிக்காக அந்த கொஸ்டினை கேட்பாங்க. நம்பி அப்படிம்பாங்க. இயேசு கிறிஸ்துவ நம்புங்க அப்படின்னு ஒன்று நான் தெருக்கள்ல போய் ட்ராக்ஸ் கொடுத்துருக்குறோம் 30 வருஷத்துக்கு முன்னாடி. கொடுக்கும்போது ஒரு சிலராக சர்க்காஸ்டிக்காக உட்காந்துருப்பாங்க. அவங்ககிட்ட போயிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நம்புங்க அப்படின்னா நம்பி அப்படி நமக்கு அது அடுத்து என்ன பதில் சொல்கிறதுனே அவங்களுக்கு தெரியாது நமக்கு. நம்பி அப்படின்னா ஒரு மெசேஜ்னு ஒன்று கொடுத்தா தான் நமக்கு அது ஃபுல்லாக அவங்களுக்கு ஷேர் பண்ண முடியும்ல. நல்ல கொஸ்டின் சொன்னது. இப்போ அநேகர் யோசிப்பாங்க, என்னங்க நெறைய பேர் இப்போ வந்து எமோஷனலா இருப்பாங்க. என்னங்க இது ஒரு கொஸ்டினா இது? நம்ப தானே செய்யணும். ஸ்பிரிச்சுவாலிட்டியோட ஃபவுண்டேஷன் நம்பிக்கை தானே. அது ஏன் நம்பணும்? இந்த சாம்பிள லாஸ்ட் வீக் இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்றதுக்கு 4 டேஸ்க்கு முன்னாடி சண்டே எங்க சர்ச்ல யூத் பசங்க கிட்ட கேட்டேன். ஏன் நம்பணும் கடவுள? நம்பிக்கைங்கிற ஒரு காம்போனன்ட் தான் அதோட பிரைமரி இதுவே இருக்கும். ஸ்பிரிச்சுவாலிட்டியோட ஃபவுண்டேஷன், நம்ம தியாலஜியோட ஃபவுண்டேஷன் எல்லாமே வந்து நம்பிக்கை தான். ஏன் நம்பணும்னு கேட்டா, எல்லாம் எமோஷனல் ஆயிட்டாங்க. என்னன்னா இது நம்ம தானே செய்யணும். ஏன்னா இதெல்லாம் ஒரு கொஸ்டினா? இது காமன் சென்ஸ்ல தெரியணும்ல. அப்படின்னு நான் சொன்னேன். ஏன் நம்பணும் அப்படின்னு கேட்டா, பதில் யாருமே சொல்லல. நான் வேணா ஒரு சேலஞ்ச் குடுக்குறேன். ஒருவேளை யூத் மீட்டிங் நடத்துறவங்க யாராவது பார்த்துட்டு இருக்காங்கன்னா, இந்த வாரம் நீங்க உங்க சர்ச்ல போய் கேளுங்க. ஏன் நம்பணும்? அப்படின்னு நம்பணுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன் நம்பணுங்கிறத கேளுங்க. மினிமம் 80% சொல்ல மாட்டாங்க. இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். சரி. பெரியவங்க கிட்டயும் கேளுங்க. ஒருவேளை அவங்க நம்பிக்கை மாற்று கருத்தே இல்ல. நம்பி தான் ஆகணும். அதுதான் ஃபவுண்டேஷன். ஏன் நம்பணும்? வாட் ஃபெய்த் சிக்னிஃபைஸ்? நம்பிக்கைக்கு பின்னாடி இருக்கிற அந்த காரணம் என்ன? அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, 80% சொல்றதுக்கு வாய்ப்பு இல்ல. என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அந்த 20%ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பதில் இருக்கும். ஆமா. இல்லையா? ஸோ இதுதான் எசென்ஷியல். ஒய் ஃபெய்த் இஸ் எசென்ஷியல். ஏன் வந்து கடவுள் வந்து நம்பிக்கை இல்லாம செய்ய முடியாதா? நம்பிக்கை இல்லாம ரட்சிப்பை கொடுக்க முடியாதா? நம்பிக்கை இல்லாம நம்மள ஆசீர்வதிக்க முடியாதா? அப்படிங்கிறது தான் இன்னையோட சென்ட்ரல் பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷன். பார்க்கறதுக்கு வேணா டாபிக் சிம்பிளா இருக்கும். பட் அது உள்ள ஒரு விஷயம் வந்து ரொம்ப டீப்பா இருந்திருக்கு நெறைய தடவ. அப்படிதான் இதுவும் இருக்கும்னு நான் நம்புறேன் கர்த்தருக்குள்ள. பிரைஸ் காட். ஸோ இப்போ வந்து நம்பிக்கைய வந்து நம்ம யூசுவலா சொல்லுவாங்க இல்லையா? ஸ்பிரிச்சுவாலிட்டியில ஃபவுண்டேஷனே நம்பிக்கை தான். அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டியோட ஃபவுண்டேஷன் நம்பிக்கைன்னு சொல்றத விட, மனுஷ வாழ்க்கையோட ஃபவுண்டேஷன் நம்பிக்கை தான். நம்பிக்கையின் அடிப்படையில தான் மனுஷ வாழ்க்கையே இருக்குது. மனுஷ வாழ்க்கையே இயங்குது. அந்த எக்ஸாம்பிள பார்த்துட்டு, நம்ம ஃபர்ஸ்ட் கேட்ட கொஸ்டினுக்கு நம்ம போவோம். பிசிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ஆப்பிள் தலையில விழுந்தது. எங்களுக்கு அப்படிதான் சொல்லிக் குடுத்தாங்க. அவரு மரத்தடியில உட்கார்ந்திருந்தாரு. ஆப்பிள் தலையில விழுந்துருச்சு. அதெல்லாம் புவி ஈர்ப்பு சக்தி அவர் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லி. நடுவுல ஒரு சின்ன வீடியோ பார்த்தேன். இந்த உலகத்துல 5 செகண்டுக்கு வந்து புவி ஈர்ப்பு சக்தி இல்லாம போயிருச்சுன்னா, என்ன ஆகும்? அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஓகே. 5 செகண்டுக்கு புவி ஈர்ப்பு சக்தி இந்த உலகத்திலயும் மட்டும் இல்லாம போச்சுன்னா, மொத்த உலகமும் அவ்வளோதான். கொலாப்ஸ். வாழ்ந்துட்டு இருக்க லைஃப், உயிரினங்கள், மரம், செடி அத்தனையும் கொலாப்ஸ். கற்பனையே பண்ண முடியல. கற்பனையே பண்ண முடியாது. 100 கிலோமீட்டர் வேகத்துல ஒரு கார் போயிட்டு இருக்கு. திடீர்னு புவி ஈர்ப்பு சக்தி நின்னு போச்சுன்னா, பறக்கதான் செய்யும். பறந்து அது எங்க போய் அடிக்கும்னே தெரியாது. இல்லீங்களா? ஒரு பிரேக் இல்லாம எப்படி திடீர்னு பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா, அந்த கார் எங்க போய் எப்படி போய் மோதும்னு தெரியாது. அந்த மாரி புவி ஈர்ப்பு சக்தி அது கீழ இழுக்கிற விஷயமே இல்லன்னு சொன்னா, மொத்த உலகமே அவ்வளோதான். ஒருவேளை இந்த பிரபஞ்சத்துல புவி ஈர்ப்பு சக்தி மட்டும் இல்லன்னா, மொத்த பிரபஞ்சமும், மொத்த யூனிவர்ஸ், கேலக்ஸி, மில்கி வே நம்ம நெறைய வேர்ட்ஸ் நம்ம சொல்றோம். ஸ்டார்ஸ், பிளானட்ஸ், காமெட்ஸ் எல்லாம் எவ்ரிதிங் வில் கொலாப்ஸ். ஒரு சில நாள்லயோ, ஒரு சில வாரங்கள்லயோ மொத்த யூனிவர்ஸும் அதாவது இன்எக்ஸிஸ்டன்ட் ஸ்டேட்டுக்கு போயிரும். ஸ்தம்பிச்சிரும். அவ்வளோதான். அப்ப இதுல என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, எப்படி இந்த பிரபஞ்சத்துக்கும், இந்த பிளானட்ஸ்க்கும், இந்த உலகத்துல வாழ்ற மனுஷங்களுக்கும் புவியீர்ப்பு சக்தி இல்லாம இருக்க முடியாதோ, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு அந்த அந்த கிராவிட்டிக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை. உந்து சக்தி. அது புவி ஈர்ப்பு சக்தி, இது உந்து சக்தி. ஒரு மனுஷனை வாழ வைக்கிறதுக்கான உந்து சக்தியே நம்பிக்கை தான். நம்பிக்கை தான். ஆமா. அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போமே. இப்ப நம்ம இங்க உட்கார்ந்துருக்கோம். தெரிஞ்சோ தெரியாமலையோ எந்த நம்பிக்கையில நான் இங்க உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னா, 3 செகண்ட் கழிச்சு இங்க என்ன நடக்கும்னு நமக்கு யாருக்குமே தெரியாது. உலகத்துல இருக்க எந்த இடத்துல உட்கார்ந்தாலும். என்ன நம்பிக்கையில இப்ப உட்கார்ந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம். இல்லாட்டி அவங்க வெளியில ஒரு இடத்துல பஸ்ல பார்த்துட்டு இருக்கலாம். ஏன் அந்த இடத்துல உட்கார முடியுது அப்படின்னா, மேல இருக்கிறது மண்டையில வந்து விழுகாதுங்கிற நம்பிக்கையில தான் நம்ம உட்கார்ந்துருக்கோம். எதுவும் நடக்காதுங்கிற நம்பிக்கையில அவங்க உட்காந்துருக்கோம். இல்லையா?
ஒருவேளை அந்த பயம் நம்மளுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கங்க, நம்மளால இப்படி உட்கார முடியாது. ரெஸ்ட்லெஸ் ஆயிரும். மேல மேல பார்த்துட்டு கீழ விழுமோ அப்படின்னு தான். நைட்டு வீட்ல படுத்து தூங்குறோம். ஒரே நாள்ல நூத்துக்கணக்கான எர்த்குவேக்ஸ் உலகத்துல ஒவ்வொரு நாளும் ரெக்கார்ட் ஆகப்படுது. நம்மளுக்கு தெரியும். என்ன தைரியத்துல நம்ம நிம்மதியா தூங்குறோம் அப்படின்னா, நைட்டு பூமி அதிர்ச்சி எதுவும் வந்துராது. நம்ம இருக்க பில்டிங் சேஃபா இருக்கு. அப்படிங்கிற ஒரே ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில இத ஒருவேளை உணராம இருந்திருப்போம். இத நம்ம யோசிக்காம இருந்திருப்போம். ஆனா அந்த நம்பிக்கையில தான் நம்ம படுத்து தூங்க முடியுது. பல நேரங்கள்ல பூமி அதிர்ச்சி வந்தவங்க இருக்காங்கல்ல, அந்த ஏரியால வந்தவங்க. அடுத்த 2 நாளைக்கு தூக்கம் வராது. அடுத்த மாசத்துக்கு தூங்க ஏன்னா வந்துருமோன்ற ஒரு இதுல இருக்காங்க. அப்போ வந்தவங்களுக்கு அது மேல ஒரு பயம் இருக்கு. ஸோ நம்ம சைடு வரல, வராது அப்படிங்கிறது தான் நம்ம வாழ்க்கையுடைய அஸ்திவாரமாவே இருக்கு நமக்கு இந்த இடத்துல. இல்லையா? ஆமா. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எக்ஸாம்பிள் நம்பர் 3. ஒருத்தர் வீட்ல கதவ தட்டுறாரு. இல்லாட்டி காலிங் பெல் அடிக்கிறாரு. என்ன நம்பிக்கையில போய் நம்ம தொறக்கிறோம்? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கட்டாயமா ஒரு ஒரு மோசமான ஆளு, ஒரு திருடன் எவனும் இருக்க மாட்டான் வெளில. யாராவது தெரிஞ்சவங்க தான் வந்திருப்பாங்க. அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நம்மளால தொறக்கவே முடியுது. இல்லன்னா முதல்ல இதுல பார்த்துக்கிறோம். கண்ணாடில அது வந்து யார் நிக்கிறா ஏதுன்ட்டு. அப்புறம் அடுத்து ஒரு யாருன்னு அது அது அந்த இல்லாத கதவா இருந்துச்சுன்னா, யாருன்னு ஒரு சவுண்ட் குடுக்குறோம். இவ்வளத்துக்கு அப்புறம் சம்மந்தம் இல்லாத ஒரு சவுண்ட் கேட்கும். அப்புறம் தொறக்கிறோம். அவர் திருடனா இருப்பாரா? இல்லையா? எதுவுமே தெரியாது. வந்தவர்னே ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்திருக்காருன்னு நம்ம தொறக்கிறோம். கரெக்ட். அடுத்த எக்ஸாம்பிள் ரொம்ப விமர்சையா ரொம்ப பிரபலமா பேசப்படுறவர் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப். இன்னைக்கு ட்ரம்ப் தெரியாத ஒரு ஆளே இருக்க மாட்டாங்க. அவரால பாதிப்புக்குள்ளானவங்க நெறைய பேரு அக்ராஸ் தி குளோப் இப்ப இந்த டாரிஃப்னாலலாம் இருக்காங்க. ஒரு சின்ன இது அவர பத்தி ஒரு நியூஸ் பார்த்தேன். விக்கிபீடியால போட்டிருக்காங்க. 1973ல இருந்து 2023 வரைக்கும் 4000 கேஸ் அவர் மேல போடப்பட்டிருக்கு. அப்பா! 4000 கேஸஸ். 4000 கேஸ். ம். ஆல்மோஸ்ட் வருஷத்துக்கு 100 கேஸாவது போட்டிருக்கணும். 4000 நம்ம பிரிச்சு பார்த்தோம்னா, 80லேருந்து 100 கேஸ் கிட்ட வந்திருக்கும். அதுல 23க்கு முன்னாடி அந்த ஒரு அரசியலுக்கு வந்த பிறகு வந்தது 4 ஃபெலனி கேஸ். ஃபெலனி கேஸ்னா நம்ம ஊர்ல கிரிமினல் கேஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? அது 4 இருக்கு. 4000ல 4 கிரிமினல் 4 கேஸ். கிரிமினல் கேஸ். அப்புறம் ஒரு அம்மாவுக்கு காசு குடுத்தாரு. அது அடுத்த கேஸ். என்ன தைரியத்துல அவரு ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சு கேம்பெயினுக்கு போனாரு. ஜனங்கள்ட்ட என்ன நம்பிக்கையில ஓட்டு கேட்க போனாரு. இவ்வளோ கேஸ் என் மேல இருக்கு. ஆனாலும் ஆனா இது ட்ரம்ப்புக்கு மட்டும் நீங்க பொருந்தும்னு நினைக்கிறீங்களா? பெரும்பான்மை ஓட்டு கேட்க போற எல்லாருக்குமே பொருந்தும்னு நான் நினைக்கிறேன். ஒரு சிலரை தவிர்த்து. நல்லவங்க இருக்காங்க. ஒரு சிலரை தவிர்த்து. என்னன்னா இது இந்த இந்த நம்பிக்கையில தான் போறாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். ஆமா. என்ன தைரியத்துல காலைல அவங்க தூங்கி எந்திரிச்சு, அந்த ஓட்டு கேட்க போகலாங்கிற மோட்டிவேஷன் உங்களுக்கு வருது. ஒரே ஒரு கேஸ்ல கன்விக்ட் ஆனாலும் அவங்க நிக்க முடியாதுங்க. இவரு போனதுக்கு ஒரே ஒரு ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா, நம்பிக்கை தான் இருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம இந்தியாவுல இருக்க ஒரு தொழிலதிபர் இருக்காரு. அவரு கடன் பார்த்தீங்கன்னா 2.4 லட்சம் கோடி. ம். சரி இவங்க சொல்லலாம். அவருக்கு வந்து சப்போர்ட் இருக்கு, செல்வாக்கு இருக்கு. அவரு என்ன வேணாலும் பண்ணலாம். அதெல்லாம் இருக்கட்டும். அவருக்கு ஷூரா தெரியுமா அத அடைக்க முடியும்னு. ஆனாலும் அவர் எந்திரிச்சு டெய்லி வேலைய ஏன் பண்ண முடியுதுன்னா, பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். ஒரு சின்ன சாதாரண விஷயத்துல ஆரம்பிச்சு, தூங்கி எழுந்திரிக்கிற விஷயத்துல ஆரம்பிச்சு, ஒரு இந்தியாவே அல்லது உலகமே ஆளக்கூடிய ஒரு பிசினஸ் மேனா இருந்தாலும், எல்லாருடைய மையம் என்னன்னு கேட்டா, நம்பிக்கை தான் இருக்கு. நம்ம வாழ்றதுக்கான பிரைமரி காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் செய்றதுக்கு காரணம், இப்ப பிசினஸ் பீப்பிள்லாம் பெரிய பெரிய இன்வெஸ்ட்மென்ட்லாம் பண்றாங்க. எல்லாத்துக்கும் ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா, நம்பிக்கையா தான் இருக்கும். இது நம்பிக்கையில வர்ற இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நடுவுல ஒரு நாளு ஒரு ஹார்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு ஒண்ணும் இல்ல. 2, 3 பேர் வந்திருந்தாங்க. ஹார்ட் எல்லாம் வந்து நல்லா தான் இருக்கு உங்களுக்கு. இசிஜி செக் பண்ணா நல்லா இருக்கு. ஆனா எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருமோ அப்படின்னு பயத்துல வந்து உட்கார்ந்துருக்காங்க. அந்த ஹார்ட் அட்டாக்குடைய சிம்ப்டம்ஸ் கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. ஓகே. அது எதனாலனா அவங்களுக்கு ரொம்ப பயம், இந்த ஸ்ட்ரெஸ்லாம் அதிகமாகி அது வந்து சிம்ப்டம்ஸ் குடுக்குது. ஆனா ஹார்ட் நல்லா இருக்கு. இப்ப இந்த டாக்டருக்கு ஃபர்ஸ்ட் வேலை என்னன்னா, இவருக்கு நம்ப வைக்கணும். ஹார்ட் அட்டாக் இவருக்கு இல்ல. இல்லன்னு நம்ம வைக்கணும். இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. அவர் இல்லன்னோனே நல்ல டாக்டர பார்க்கலான்ருவாங்க. ட்ரூ. ஸோ இப்ப இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நம்ம செய்யற காலையிலேருந்து நைட் வரைக்கும் செய்ற அத்தன விஷயத்துக்கு பின்னாடியும், இவங்க என்னதான் பேசினாலும், நம்பிக்கைங்கிறத மட்டும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா, நம்ம லைஃபே வந்து தலைகீழாயிரும். நம்பிக்கை மட்டும் நம்ம லைஃப்ல இருந்து போயிருச்சு. தூங்க போ முடியாது பிரதர். தூங்கவே போ முடியாது நம்பிக்கை இல்லாட்டி. பேப்பர்ல நீங்க பார்க்குறீங்க. கணவன் தலையில் அம்மிக்கல்லை போட்ட மனைவின்னு பார்க்குறீங்க.
தூங்கும்போது மனைவியின் முகத்தில் தலகாணி வைத்து அமுக்கின கணவன்னு பார்க்குறோம். என்ன நம்பிக்கையில படுக்க போறோம்? இது நம்ம வீட்ல நடக்காது. இல்லையா? அ அப்போ நம்முடைய அடிப்படையே நம்பிக்கை தான். சின்ன விஷயத்துலேருந்து நம்பிக்கையில தான் அது போயிட்டு. ஸோ மொத்த லைஃபுடைய அந்த எப்படி கிராவிட்டி இல்லாம இந்த உலகமும், பிரபஞ்சமும் இயங்காதோ, எல்லாம் கொலாப்ஸ் ஆயிருமோ, அதுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் தான் இந்த நம்பிக்கைங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் பைபிள்ல இருந்தே நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நாபால்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து தாவீதுக்கு வந்து சாப்பாடு குடுக்க மாட்டேன்றாரு. அந்த அம்மா மேனேஜ் பண்ணி இவர இது பண்ணிருது. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, சம்பவத்த வந்து நடந்த சம்பவத்தலாம் சொல்றாங்க. அபிகாயில் வந்து. நீங்க வந்து சாப்பாடு குடுக்காம இருந்தா, அவர் வந்து எல்லாரையும் கொன்னு போட்டுருப்பேன்னு சொன்னாரு. நான் போய் எப்படியோ அவர கொஞ்சம் அ மேனேஜ் பண்ணி அவர சமாளிச்சுட்டேன். அப்போ ஒண்ணு அப்போ வந்து சம்திங் ஆகுது இவருக்கு. ஆண்டவர் இவர தண்டிச்சாரு அப்படிங்கிறாரு. அப்படியே ஸ்டக் ஆயிடுறாரு நாபால். ஸ்டக் அ ஆயி அப்படியே இறந்து போயிடுறாரு. அவர் தான் வித்தியாசமான பெரால்டிக்கு வந்தவரு அவரு. ஒரு மாரி பேனிக் ஆகி அப்படியே கிடப்பாரு அவரு. இவருக்கு ஃபவுண்டேஷன் என்னன்னா, இந்த நம்பிக்கை விட்டு போயிருச்சுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா? அவருக்கு லைஃப்ல வந்து அந்த ஒரு மனசு விட்டுருச்சுன்னு ஒரு வேர்ட் சொல்லுவாங்க. சிம்பிளா வாழ்க்கை மேல நம்பிக்கை போயிருச்சு அவருக்கு. சம்திங் ஏதோ ஆயிருக்கு ஸ்பிரிச்சுவலா அவங்களுக்கு. அதனால அவங்களுக்கு அந்த வாழ்க்கை மேல இருந்த இது போய் ஏதோ சம்திங் ஆயிருக்கு. அதிலயே இறந்து போயிருது. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்றோம் அப்டின்னா, ஃபவுண்டேஷனல் இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா? இது எதையுமே நம்ம கண்ல இன்னும் பார்க்கல. இப்ப நம்ம இங்க உட்கார்ந்துருக்கோம்னா, 3 செகண்ட் கழிச்சு என்ன நடக்கும்னு நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது. ஸ்டில் நம்பிக்கையில தான் நம்ம இருக்கிறோம். இப்ப இந்த சயன்ஸ் படிச்சவங்களும், இவங்க புத்திசாலித்தனமா பேசுறவங்களும் என்ன சொல்லுவாங்கன்னா, காணாதத நம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நான் இத்தன எக்ஸாம்பிள் சொன்னேன்ல. ஒருத்தர் கூட நடக்க போறத கண்ல பார்க்கல. இந்த விஷயங்கள் எதுவுமே ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி தெரியாது அவங்களுக்கு. தெரியாது. நம்மளுக்கு இந்த ஹியூமன் பீயிங்ஸ்க்கு நடக்க போறது தெரிஞ்சுக்கிற இந்த ஆற்றல் இல்லன்னு. ஆற்றல் இல்ல. எல்லாருமே நல்லா இருக்குங்கிற நம்பிக்கையில தான் மொத்த லைஃப்பும் நடந்துட்டு இருக்கு. உலகமே நம்பிக்கையின் அடிப்படையில தான் ஓடிட்டு இருக்கு. நீங்க சொன்ன மாரி தான். உலகத்தினுடைய மையம் புவியீர்ப்பு சக்தினா, மனுஷங்களோட நம்பிக்கை, மனுஷன், மிருகங்கள், உயிரினங்களுடைய நம்பிக்கை வந்து மையம் வந்து நம்பிக்கையா இருக்கு. நம்பிக்கை தான். இத ஸ்பிரிச்சுவலா நம்ம என்ன சொல்றோம்னா, வேற வேர்ட்ல சொல்றோம். விசுவாசங்கிற வேர்ட்ல சொல்றோம். விசுவாசம். இப்ப நம்ம அந்த பழைய பாயிண்ட்க்கு வரோம். காட வந்து நம்புனா தான் அவர் வொர்க் பண்ண முடியுமா? ஏன் ஸ்பிரிச்சுவாலிட்டில நம்புனா தான் காட் வந்து ரட்சிப்ப குடுக்க முடியுமா? அப்படின்னு சில பேர் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. இதுக்கு சிம்பிளான கொஸ்டின். ஆ பைபிள்ல இருந்து ஒரு சிம்பிளான ஆன்சர் தான் அது. ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆன்சர்லாம் கிடையாது. இது எப்படின்னா, நம்ம பைபிள இன்டர்பிரெட் பண்றதுக்கு ஒரு வழி இருக்கு. இந்த ஸ்கூல்ல படிக்கும்போது சார்ட்லாம் இருக்கும். ஸ்கூல்ல அந்த 1 ஸ்டாண்டர்ட், 2ண்ட் ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு சார்ட்ல பெருசு பெருசா படத்த வரைஞ்சு பேர் எழுதி வச்சிருப்பாங்க. இல்லாட்டி இந்த மேத்ஸ் படிக்கிற கஷ்டப்படுறவங்களுக்கு வீட்ல வந்து உங்களுக்கு வந்து இந்த சார்ட்ல ஃபார்முலா எழுதி அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்கன்னு சொல்லுவாங்க. இது ஒரு டெக்னிக் ஆக்சுவலி எஜுகேஷன்ல. அதே மாரி பைபிள்ல வந்து ஒரு சில வசனங்கள் இருக்கும். அந்த 2யும் பார்த்தோம்னா நம்ம புரிஞ்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் வந்து யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஸோ இதுல நம்ம என்ன பண்ணணும்னு வசனம் தெளிவா சொல்லியிருக்கு. விசுவாசிக்கணும்னு போட்டிருக்கு. விசுவாசிக்கிறதுனா என்ன? வாட் ஃபெய்த் சிக்னிஃபைஸ் இன் த ஸ்பிரிச்சுவல் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோவான் 1:12 இருக்கும். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அடுத்த இன்னொரு வசனம் எபிரெயர் 11:6ல பார்க்கிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். இந்த 3 லைன்ல ஒருத்தவங்க எழுதி வச்சு பார்த்தாங்கன்னா, பார்த்த உடனே ஈஸியா புரிஞ்சுக்கலாம். விசுவாசிக்கிறது அப்படின்னா, அதுக்கு அர்த்தம் ஸ்பிரிச்சுவலா ஏன் நான் நம்பணும்? ஏன் நம்புனா தான் கடவுளால வேலை பார்க்க முடியும்? அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் நம்புறேன்னா நான் அவர ஏத்துக்கிறேன்னு அர்த்தம். ஓகே. நான் அவர ஏத்துக்காம, எனக்கு அவர் உதவி செய்றதுக்கு, அதாவது நான் அவர்ட்ட போய் உதவி கேட்கறதுக்கோ, அவர் எனக்கு உதவி செய்றதுக்கோ கூடாத காரியம். இதான் வந்து சிம்ப்ளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்ப்ளனேஷன். இந்த 3 வசனத்தையும் எழுதி வச்சு ஒரே சார்ட்ல பார்த்தாங்கன்னா, ரொம்ப ஈஸியா புரியும். இல்ல இப்ப நீங்க சொன்னது இன்னும் கொஞ்சம் விளக்கமா, உதாரணமா சொன்னோம்னா, நாம ஒருத்தர திருமணம் பண்ண போறோம்னா, நாம நம்பி தான் அவங்கள திருமணம் பண்றோம். நம்பி தான் ஏத்துக்கிறோம். நம்பி தான் அவங்கள ஏத்துக்கொள்றோம். அப்ப நம்ம ஏற்றுக்கொள்றோம்னா நம்புறோம்னு அர்த்தம். நம்புறோம்னா ஏத்துக்கொள்றோம்னு அர்த்தம். பெர்ஃபெக்ட்டா சொன்னீங்க. இல்லையா? எப்படின்னா லைஃபையே ஒப்படைக்கிறோம். அந்த நம்பிக்கை அவங்க மேல வந்து தான் நம்ம லைஃப ஒப்படைக்கிறோம். ஸோ அந்த நம்பிக்கை எதா இருக்குன்னா, ஏற்றுக்கொள்வதனுடைய இன்னொரு ஃபார்மாக இருக்கிறது. அதான் நீங்க சொல்ல வரீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ஆமா. ஓகே. இது என்னங்க இது? இது இப்பயும் யோசிப்பாங்க நெறைய பேரு. என்னங்க இதெல்லாம் ஒரு இதெல்லாம் எங்களுக்கு
நம்மளுக்கு சின்ன பிள்ளைலேருந்து தெரிஞ்ச விஷயம். பாலபாரம் கேஜிலே சொல்லி குடுத்துட்டாங்கம்பீங்க. ஸ்பிரிச்சுவல் கேஜி. இதுல 2 விஷயம். ஒண்ணு நம்மளுக்கு பெட்டரா புரிஞ்சுக்கிறதுக்கு. இன்னொன்னு இந்த மாரி கேட்பாங்க. அதத்தான் இயேசு கேட்கிறாரோ, என்னை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறாயா? என்னால் இதை செய்ய முடியும் என்று விசுவாசிக்கிறாயா? அது அர்த்தம் வந்து நீ என்னை நம்புறியா? ஏத்துக்கிறியா? என்னை ஏத்துக்கிறியா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன்னு அவரை தேவனுடைய குமாரன்னு ஏத்துக்கொள்றேன்னு அர்த்தம். ஆமா. ஓகே. ஸோ இப்ப யூசுவலா கேட்பாங்க, நான் நம்புனா தான் கடவுள் வந்து எனக்கு ஆசீர்வதிப்பாரா? அப்ப அவரு ஒரு ப்ராமிஸ் ஆண்டவர் குடுக்குறாரு. நான் ஏன் நம்பணும்? நம்புனா தான் அத நீங்க ஏத்துக்கிறோம்னே அர்த்தம். நம்பல அப்படின்னா நான் ரிஜெக்ட் பண்றேன்னு அர்த்தம். ரிஜெக்ட் பண்ணா காடால குடுக்க முடியாது. இப்ப நெறைய பேர் இந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, அவர் கடவுள் தானே, நான் நம்புறேனோ இல்லையோ, கடவுள் குடுத்துற வேண்டியது தானே எனக்கு அப்படிம்பாங்க. அழகா சொன்னீங்க. இந்த கொஸ்டினுக்கு தான் அடுத்த 2 எபிசோட்ஸ்ல நம்ம டீல் பண்ண போறோம். ஓகே. சில நேரத்துல காட் ஒரு விஷயம் பெரிய விஷயமா சொல்லுவாரு. அது நம்மளுக்கு இதெல்லாம் நடக்கிற காரியமா? அப்படின்னு பிரமிப்புல பார்க்கிறது வேற. அது வேற. எங்க செஞ்சு காமிங்க பார்ப்போம். அப்படின்னு சொல்றத நான் ரிஜெக்ட் பண்றதுக்கு சமம். அவநம்பிக்கை, ரிஜெக்ஷன் 2ம் ஒண்ணு தான் அதுல. அவநம்பிக்கையும் ரிஜெக்ஷனும் ஒண்ணு. நான் ரிஜெக்ட் பண்ணும்போது காடால என்ட்ட குடுக்க முடியாது. நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி முடிக்கிறேன். யூசுவலா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கடவுளுடைய சொல்ல கேட்கல ஆதாம் ஏவாள். அதனால வெளில விரட்டி விட்டாங்க. ஆண்டவர் வந்து வெளில விரட்டி விட்டாரு. ஏதேன் தோட்டத்துல இருந்து அப்படின்னு நம்ம கீழ்ப்படியாமை தான் பிரச்சனை அப்படிங்கிறது உண்மைதான் இல்லைன்னு நான் சொல்லுவேன். அத நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். ஆதியாகமம் 3:4 அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. இதுல இவங்க பண்ண பிரைமரி ப்ராப்ளம் என்னன்னா, கடவுள் கீழ்ப்படியாம போனதே பிரச்சனை கிடையாது. அது 2வது பிரச்சனை. கடவுளுடைய சொல்ல பேச்ச கேட்கலங்கிறதும், விசுவாசிக்கிறதும் 2வது பிரச்சனை. ஆனா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, பிசாச ஏத்துக்கிட்டோம். அவன் சொன்னத நம்புனாங்க. அவன் சொன்னத நம்பிட்டோம். தேவன் சொல்றத தேவனை நம்ம நம்புறோம்னா, அவர் சொல்றத அவரை ஏற்றுக்கொள்றோம்னு அர்த்தம். ஆமா. விசுவாசிக்கிறதுனா ஏத்துக்கிறது. ஏத்துக்கிறது. இப்ப இவன் சொல்றத நம்ம நம்பிட்டோம்னா, அப்ப அவனை ஏத்துக்கொண்டோம்னு அர்த்தம். ஏத்துக்கிட்டாங்க. ஏத்துக்கிட்டான். அதுதான் அங்க பிரைமரி ப்ராப்ளமே. இதுதான் கடவுளுக்கு அங்க பெரிய பிரச்சனையே. இதுதான் வந்து விசுவாசம்னா என்ன? விசுவாசம் என்ன சிக்னிஃபை பண்ணுது? அப்படிங்கிறதுக்கு ஒரு வெரி பெஸ்ட் எக்ஸாம்பிளா நான் பார்க்குறேன். ஸோ, இப்போ நம்முடைய வாழ்க்கையினுடைய மையம் வந்து விசுவாசம், நம்பிக்கை. நம்பிக்கை வந்து எதன் அடிப்படையில வருது? அவரை ஏற்றுக்கொள்றதுக்கான காரணமாக இருக்கு. இல்லையா? அவரை நான் நம்புறேன்னா நான் விசுவாசிப்பேன். விசுவாசிக்கிறேன்னா அவரை ஏற்றுக்கொள்றேன்னு அர்த்தம். அதே நேரத்தில அவர் சொல்றத நான் வந்து ஏற்றுக்கொள்ளலைன்னா, அவரை ரிஜெக்ட் பண்றேன்னு அர்த்தம். இல்லையா? இப்ப அதே வந்து தோட்டத்தில சர்ப்பம் ஒரு காரியத்த சொல்ல, அவங்க அந்த வார்த்தைய அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, அவங்க சர்ப்பத்தை ஏற்றுக்கொண்டதாக அர்த்தம். சர்ப்பத்த தான் ஏத்துக்கிட்டாங்க. இப்ப தேவன் சொன்னாரு ஒண்ணு சாப்பிடாதன்னு, அத அவங்க செய்யாதது கர்த்தரை ரிஜெக்ட் பண்ணதுக்கு அர்த்தம். இல்லையா? ஸோ, இது எல்லாத்தினுடைய அடிப்படை மையம் என்னன்னு கேட்டா, நம்பிக்கை. விசுவாசமும் நம்பிக்கையுமா இருக்கு. அதான் ரொம்ப சிம்பிளான விஷயம், ஆனா டீப்பான விஷயம். ஏன்னா விசுவாசம் தானே ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய மையம். ஆவிக்குரிய வாழ்க்கையோட மையம் மட்டும் இல்ல. பூமிக்குரிய வாழ்க்கைக்கும் மையம் அதுதான். மையம். இன்னொன்னு முடிவு எட்டர்னலுக்கும் அதான் முக்கியம். நான் மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோன்னு இருக்கு. ஸோ, இப்போ நம்ம இந்த எபிசோட்ல என்ன உங்களுக்கு சொல்ல வரோம்னா, நீங்கள் தேவனை விசுவாசிச்சீங்கன்னா, தேவனை ஏற்றுக்கொண்டீங்கன்னு அர்த்தம். எங்கேயோ தேவனை நீங்க விசுவாசிக்காம இருக்கீங்க, நம்பாம இருக்கீங்கன்னா, அத அவரை ரிஜெக்ட் பண்றதுக்கான அர்த்தம். இல்லையா? அதானே சொல்ல வரோம். ரொம்ப சந்தோஷம் பிரதர். இந்த எபிசோட்ல சிம்பிள் விஷயம். ஆனா ரொம்ப எலாபரேட்டா நீங்க சொல்லிக் குடுத்ததுக்கு. கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம இன்னொரு எபிசோட்ல சந்திக்கலாம். இத தொடர்ச்சியா நம்ம பார்க்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டுமாக பிரதருடைய வாய்ஸ் ஆஃப் பைபிள் அப்படின்னு ஒரு சேனல் இருக்கு. அத பாருங்க. அதுலயும் ப்ரோகிராம்ஸ் வருது. கர்த்தருக்குள்ள ஸ்திரப்படுங்க, பலப்படுங்க. இது நோக்கம் எங்களுக்கு இது ஒண்ணு மட்டும் தான். யார் புரபகண்டா படுத்தணும், வளர்த்தணும்லாம் கிடையாது. கர்த்தருடையதான வார்த்தையில் நீங்க ஸ்திரப்பட்டு, பலப்பட்டு, கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாக கிறிஸ்து வர்ற வரைக்கும் நீங்க இருக்கணும். அதுதான் எங்களுடைய ஒரே ஆசை. அது கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கார் செய்வதற்கு. கர்த்தருக்கு சித்தமானால் இன்னும் ஒரு ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் என்ற நிகழ்ச்சியை உங்களை சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ.